வணக்கம். வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தோட்ட வேலை தான் பார்க்க போகிறோம். இயற்கை உரம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இது வந்து ஒரு பானை ஃபுல்லாக இருக்கிறது வந்து டெய்லி சேர்த்து வச்ச காய்கறி வேஸ்ட்டு. டெய்லி செய்கிற காய்கறி அந்த தோல் வேஸ்ட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் 2 பானைக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் மணல் இருக்குது, மணல் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மண் இருக்குது, கொஞ்சமாக செம்மண்ணும் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம். இது வந்து தோட்டக்கலை ஆஃபீஸ்லேயும் நமக்கு கிடைக்கும், இல்லை கடைகள்லேயும் கிடைக்கும் இயற்கை உரம். இது வந்து ஒரு பேக்கெட் வந்து 6 ரூபா. இது வந்து தோட்ட வேலைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி நாங்கள் இவ்வளோ வாங்கி வச்சுருக்கோம். ஒரு பேக்கெட் வந்து 6 ரூபா நமக்கு. இது முழுக்க முழுக்க வந்து இயற்கை உரம் தான். வாங்க எப்படி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அம்மா வந்து ஃபஸ்ட்டு மணல் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மண் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மண்ணையும் கொட்டி அதோடு நல்லா கலந்துக்கலாம். தேவையில்லாதது அந்த கல் கொஞ்சம் இலைங்கள் மாதிரி இருக்கிறத எடுத்து போட்டுடலாம். இந்த மண்ணை வந்து இப்போ இதில் கலந்துக்கலாம். அப்புறம் செம்மண் கொஞ்சமாக போட்டு இந்த கல்லுக்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்படியே உடச்சி விட்டுக்கலாம். ஒரு சுத்தியல் வச்சு அம்மா உடைக்கிறாங்க, நல்லா உடச்சி விட்டுடலாம். இதெல்லாம் நான் வந்து கலந்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் இப்போ நம்ம கடையில் வாங்கின அந்த இயற்கை உரம் 2 பேக்கெட் வந்து இதில் நல்லா கலந்துக்கலாம். கலந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே இயற்கை உரம் தான் இது. பாருங்கள், இப்போ நம்ம வந்து ரொம்ப நாளாக 2 மாதம் கிட்டத்தட்ட வந்து சேர்த்து வச்சுருந்த அந்த காய்கறி கழிவெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி மக்கி இருக்குது பாருங்கள். இப்போ அதை நம்ம கொட்டி இந்த மணல் அந்த இயற்கை உரம்லாம் போட்டோம் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்துக்கலாம். இது நல்லா மக்கி இருக்குது. இந்த பானை ஃபுல்லாக அமுத்தி வச்சது பார்த்தா கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இப்போ இதோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பானையில் இருக்கிறது, இது கொஞ்சம் வந்து மக்காமல் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ ரீசெண்டாக தான் நம்ம போட்டு வச்சது, அதனால் இது மக்காமல் இருக்குது. முதல் பானையை விட இந்த 2வது பானை வந்து கொஞ்சம் இன்னும் மக்கலை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அப்புறமே செடிங்களுக்கு வந்து எல்லாத்தையும் உரம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்குமே வந்து போடலாம். இப்போ வந்து இது வந்து வீட்டில் வந்து இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஒரு தோட்டம் மாதிரி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த தோட்டத்தில் இல்லை மண்ணிலையே குழி தோண்டி, நம்ம வீட்டு ஓரத்துலேயே ஒரு குழி தோண்டி அதுக்குள்ளே வந்து நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு போட்டு வச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாகவே மக்கிரும். இதை விட இன்னும் நல்லாவே கிடைக்கும். இது வந்து நம்ம பானையில் போட்டு போட்டு அடைச்சி வச்சுருக்கோம். இடம் இருக்கிறவங்க அந்த மணலில் குழி தோண்டி அதில் காய்கறி வேஸ்ட்லாம் போட்டு வச்சா ஈஸியாகவே மக்கிரும். இப்போ நல்லா இதெல்லாம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், இன்னொரு பாக்கெட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எப்படி மக்கி போயிடுது. இப்போ நாங்கள் சும்மா ஒரு சில செடிகள் தான் வச்சுருக்கோம், இன்னும் நிறைய நாங்கள் செய்யலை. அதுக்கு இதை போட்டுக்கலாம். இந்த செடிகள் வாங்கி நட்டு வைக்கலான்னு இருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கலந்து விட்ட அந்த உரத்தெல்லாம் வந்து எல்லா செடிங்களுக்கும் நம்ம போட்டுட்டு வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு மாங்கன்னுக்கு வந்து போடுறோம். ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவுக்கு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நம்ம வந்து உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சினோம்னா அந்த தண்ணியில் ஊறி ஊறி அந்த இயற்கை உரம் வந்து செடிங்களுக்கு வந்து போகும். இது வந்து இப்போ பெரிய நெல்லி, இதுக்கு நம்ம உரம் வைக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மாதுளங்கன்று. இதுக்கு வந்து மாதுளஞ்செடி, இதுக்கு உரம் வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து பெரிய நெல்லி இருக்குது, அதுக்கும் உரம் வச்சாச்சு. அது பக்கத்தில் இன்னொரு மாதுளங்கன்று இருக்கும் பாருங்கள், மாதுளங்கன்று. பக்கத்துலேயே வந்து மாங்கன்று இருக்குது. எல்லாத்துக்குமே 2 கைப்பிடி அளவுக்கு வந்து உரம் வச்சுருக்கோம். பாருங்கள், இதை நல்லா இப்படி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சிடலாம்.
எலுமிச்சங்கன்றுக்கு வைக்கிறோம். எலுமிச்சைக்கு சுற்றிலும் அதுவே தண்ணி ஊற்ற ஊற்ற அதுவே பரவிடும். முள் குத்தும் பார்த்து. இது வந்து சின்ன நெல்லி. இதுக்கு தாத்தா வந்து 2 கைப்பிடி அளவுக்கு வச்சுட்டாரு. எல்லாத்துக்கும் வச்சுட்டு நம்ம தண்ணி சீக்கிரம் ஊற்றிடலாம். இது வந்து இன்னொரு நெல்லி செடி. இப்போ இதுக்கு வந்து உரம் வச்சிட்ருக்கோம். இது வந்து பெரிய நெல்லி செடி. இது பாருங்கள், இது வந்து பெரிய நெல்லி. பக்கத்துலேயே வந்து அரிநெல்லி, சின்ன நெல்லி சொல்கிறோம்ல, அரிநெல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து அரிநெல்லி, சின்ன சின்னதாக இருக்கும் நெல்லி. இது முருங்கை மரம். முருங்கை மரம் எல்லாம் வெட்டியாச்சு. பார்த்தா ஒரு வாரத்துலேயே திரும்ப வந்து துளுத்துருக்கு. அப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தி விட்டுட்டு நிறைய செடி வைக்கலான்ட்டு இருக்கோம். நல்லா மழை பெய்யட்டும், அதுக்கப்புறம் நல்லா கொத்தி விட்டு செடி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அங்கங்கே சில குழிகள் போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள். இங்கெல்லாம் செடி போடுறதுக்கு தான். பாருங்கள், வெட்டி ஒரு வாரம்தான் ஆகுது, அதுக்குள்ளே நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. கருவேப்பிலை கண்ணுக்கு வைக்கல, வைக்கணும். இருந்துச்சுன்னா வைங்க, கருவேப்பிலைக்கு மருதாணிக்கும். இங்கே ஒரு அடுக்கு செம்பருத்தி செடி இருக்குது. இது வாழை மரத்துக்கு கீழே இருந்தனால செடி வளராமையே அப்படியே இருந்துச்சு. இப்போ வாழையெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் நல்லா பச்சை விட்டுருக்கு பாருங்கள். இது வீட்டுக்கு பின்னாடி இருக்க மாங்கன்னி. இதுக்கும் கொஞ்சம் உரம் போட்டுடலாம். அப்புறம் பக்கத்தில் செம்பருத்தி செடி இருக்குது, அதுக்கும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். 2 கைப்பிடி போட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். செம்பருத்தி செடிக்கு வந்து இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். இது போதும். பாருங்கள், இந்த மருதாணி நல்லா காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. இப்போ நாங்கள் வந்து செடியை வெட்டி விட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தில் நல்லா துளுத்துருச்சு. இந்த கருவேப்பிலெல்லாம் தானாக வளர்ந்து வருது. இப்போ நம்ம சின்ன சின்ன செடிக்கு விடுவோம். சின்ன நெல்லி, அரைநெல்லிக்கு தண்ணி விடுறாங்க. எலுமிச்சை, செடியெல்லாம் நனையிற மாதிரி. தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ வந்து 1 விட்டு 1 நாள் தண்ணி இந்த மாதிரி நல்லா சதாம்பாக ஊற்றினோம்னா செடிக்கு தேவையான தண்ணி கிடைக்கும். இந்த கத்தாழை செடி தானாகவே முளைச்சி வந்திருக்கு, அதுக்கும் தண்ணி விடுறாங்க. பாருங்கள், தேவையில்லாத குப்பையெல்லாம் போட்டு எரிய விட்டுருக்கோம். இந்த சாம்பல் இருக்குது பாருங்கள், இந்த சாம்பலையும் எடுத்து நம்ம வந்து செடிங்களுக்கு போட்டால் அதுவும் நல்ல உரமாகும். குட்டி வளர்க்கணும், குட்டி வளர்க்கணும். ஒரு வாழையை நட்டுட்டோம்னா போதும், நமக்கு அடியில் அது பாட்டுக்கு கிளச்சி கிளச்சி முளைச்சிட்டே வரும். ஆனால் வந்து இந்த வாழையை வந்து ரொம்ப நம்ம வந்து
தேங்க விடக்கூடாது. அதை வந்து குத்தி நம்ம எடுத்து வேறு பக்கம் நட்டு வைக்கணும். பப்பாளி மரம் பாருங்கள், இது வந்து கொய்யா மரம். இந்த கொய்யா மரம் வந்து நட்டு வச்சு இப்போ 5 வருஷம் இருக்கும். ஒரே ஒரு வருஷம் காய்ச்சிது, அது ஒரு 10குள்ளே தான் காய்ச்சிச்சு. அப்புறம் அடுத்த வருஷம்லாம் சரியாக காய்க்கலை. அப்படியே 1-2 காய்ச்சாலும் அது வந்து உள்ளே வந்து பூச்சி இருக்கும், புழு இருக்கும், வேஸ்ட் ஆகிடும். அதனால் நாங்கள் வந்து வருஷம் வருஷம் வெட்டி வெட்டி விட்றோம். ஆனாலும் வந்து பூ பூக்க மாட்டேங்குது, காய்க்க மாட்டேங்குது. என்னான்னு தெரில. யாராச்சும் இதுக்கு வந்து என்ன செய்யணும்னு தெரிஞ்சு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபடி செஞ்சு பார்க்கலாம். ஆனால் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குது, வெட்ட வெட்ட வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பூ பூக்கிறதில்ல, காய்க்கிறதில்ல. பாருங்கள், இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வந்து செடிங்களுக்கு உரம் வைக்கிறது, எப்படி தண்ணி விடுறதுங்கிறத நம்ம வந்து ஒரு பொழுதுபோக்காக நம்ம பார்த்துட்டோம். நான் வந்து இது வந்து ஒரு 2 மாதமாக இந்த காய்கறி மிச்சம் மீதி வெட்டுறது, கெட்டு போனது இதெல்லாம் வந்து இந்த பானைகளுக்குள்ளே போட்டு போட்டு வச்சு மூடி வச்சுருப்பேன். அதை வந்து ஏற்கனவே ஒரு தடவை எடுத்து செடிங்களுக்கு வச்சாச்சு. நல்லா அது வந்து மக்கி போய் கருப்பு கலரில் ஆகிடும். அதோட இப்போ வந்து கடையிலையும் உரம் வாங்கி, பாக்கெட் உரம் வாங்கி அதோட கலந்து இப்போ எல்லா செடிங்களுக்கும் நான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து இந்த செடியெல்லாம் நல்லா வளர்ந்தோன்னே உங்களுக்கு நான் காட்டுறேன். இது வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும், மனநிறைவாகவும் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹனுக்ரியேஷன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.